இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். இதனையடுத்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய அமித் ஷா 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதாக அறிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையானது என்றார். தேசிய அளவில் மோடி தலைமையிலும் மாநில அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கூட்டணி என்றும் அமித் ஷா தெரிவித்தார். அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தாங்கள் தலையிடவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விளக்கம் அளித்தார். OPS டிடிவி இணைப்பு குறித்த கேள்விக்கு அமித் ஷா இந்த பதிலை அளித்தார். சென்னை கிண்டியில் பேசிய அவர், அதிமுக தங்களிடம் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என்றும் அமித் ஷா விளக்கம் அளித்தார். ஊழல்கள் குறித்து தேர்தலில் மக்களுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் என்ற அமித் ஷா, பிரச்சனைகளை திசை திருப்ப திமுக முயற்சி செய்கிறது என்றும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே நீட் விவகாரம் குறித்து பேசி வருவதாகவும் அவர் குறை கூறினார். அதிமுக பாஜக இடையே கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் EPS வீட்டில் அமித் ஷாவிற்கு இரவு விருந்து அளித்து உபசரிக்கப்பட்டது. வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இணைந்துள்ளது. அமித் ஷா இதனை உறுதி செய்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள EPS வீட்டில் அமித் ஷாவிற்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டது. பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டனர். ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். நேற்றிரவு தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று காலை தமிழிசை வீட்டிற்கு சென்று தந்தை குமரி அனந்தனின் மறைவு குறித்து துக்கம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வீட்டிற்கு சென்று அவருடன் ஆலோசனை நடத்தினார். வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது எப்படி, கூட்டணியில் யார் யாரை சேர்க்கலாம் என்பது பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி சேர்ந்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டதாக கனிமொழி விமர்சித்துள்ளார். பொதுவெளியில் இரு கட்சிகளும் பிரிந்து இருப்பதாக கூறப்பட்டாலும் மறைமுகமாக இரு கட்சிகளும் தொடர்பில்தான் இருந்துள்ளன என்று குற்றம் சாட்டியுள்ள கனிமொழி, அமித்ஷாவுடனான செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசக்கூட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று விமர்சித்தார். மேலும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவர் என்றும் கனிமொழி உறுதிபட தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நயினார் நாகேந்திரனை அண்ணாமலை, எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், H ராஜா உட்பட 10 பேர் ஒருமனதாக முன்மொழிந்தனர். நயினார் நாகேந்திரன் தவிர வேறு யாரும் விருப்ப மனுவை தாக்கல் செய்யவில்லை என்பதால் பாஜக மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளது. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நாளை பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்க நெருங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பதற்றம் ஏற்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் பூங்கா அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்றும் பாஜகவுடனான கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். அண்ணாமலை மாற்றப்படும் விவகாரத்தில் தங்களுக்கு மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை என்று செல்லூர் ராஜு தெரிவித்தார். SDPI கட்சித் தலைவர் நெல்லை முபாரக் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த முபாரக், வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவித்ததாக கூறினார். கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இயற்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை கலைஞர் கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்ததாக கூறியுள்ளார். அதனையே பின்பற்றும் தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரை கூறி உச்சரித்து விட்டதாகவும் அதற்கு நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவிப்பதுடன் இனி இத்தகைய நிகழ்வு நடக்காது என்றும் துரைமுருகன் உறுதியளித்துள்ளார்.
அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என்றும் காட்டமாக பதிவிட்டுள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடி வீட்டில் தொண்டர்கள் திரண்டனர். பொதுக்கூட்ட வேளையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு திருச்சி சிவாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதிக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்ற அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சியை பாதியிலேயே முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய நிலையில் சண்முகாபுரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் இல்லம் முன்பாக அவரது ஆதரவாளர்கள் திரண்டனர். திமுக துணை பொதுச் செயலாளராக தனது கடமைகள் மேலும் வேகமாக தொடரும் என்று திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் திமுகவில் வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அந்த பதவி திமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த திருச்சி சிவாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அறிவாலயத்திற்கு வந்த திருச்சி சிவா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை பொறுத்தவரை உழைப்புக்கு என்றும் அங்கீகாரம் உண்டு என்றும் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 119 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் பூத் கமிட்டி மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸை அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் சந்தித்ததால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கட்சியின் நலன் கருதி கட்சியின் தலைவர் பதவியை நானே எடுத்துக் கொள்வதாக அறிவித்தார். இதற்கு அக்கட்சியினரிடையே ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்துள்ள நிலையில் பாமகவின் மாநில பொருளாளர் திலகபாமா, பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், புதுவை மாநில அமைப்பாளர்கள் டாக்டர் ராமதாஸை சந்தித்து வருகின்றனர். திமுகவின் மூத்த அமைச்சர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எந்த கருத்தையும் பேசுவதில்லை என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை கருத்துக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவின் மூத்த அமைச்சர் வேண்டுமென்றே எந்த கருத்தையும் பேசுவதில்லை என்றும் பேசும்போது நாக்கு தவறி சில வார்த்தைகளை கூறிவிடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் அமித்ஷா சாணக்கியனாக இருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் ராஜதந்திரம் அறிந்தவர் என்று தெரிவித்த அவர் அமித்ஷாவால் தமிழகத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று கூறினார். விழுப்புரத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்தில் உள்ள கோவிலை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிக்க முயன்ற போது அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் நகர பகுதியில் உள்ள பழமையான முத்துமாரியம்மன் கோவிலை அப்புறப்படுத்த கோடீஸ்வரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் கோவிலை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் கோவிலில் உள்ள சிலைகளை எடுக்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி நகராட்சி நிர்வாகத்தினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவிலை இடித்து அப்புறப்படுத்தினர். திமுக ஆட்சியில் ரேஷன் கடையில் கொடுக்கப்படும் அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய் அனைத்தும் கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் திமுக ஆட்சியில் தமிழகம் ஸ்டாலின் கையில் சிக்கிக்கொண்டு போதை மாநிலமாக மாறி வருவதாகவும் திமுக அரசின் திட்டங்களால் விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள் அனைத்து பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சாடினார். சென்னை புரசைவாக்கம் திடீர் நகர் பகுதியில் நீண்ட காலமாக கிடப்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுத்துள்ள அறிக்கையில் சென்னை எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கம் திடீர் நகர் பகுதியில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிசை பகுதியில் வாழ்ந்து வருவது மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள ஓராண்டிற்குள்ளாவது அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை திமுக அரசு கட்டித்தர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக ஆட்சியின் போது திடீர் நகர் பகுதியில் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சீமான் தெரிவித்துள்ளார்.
திருப்பூரில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டுமானங்களை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் திட்ட அனுமதியை மீறி மேற்கொள்ளப்பட்டுள்ள அனுமதியில்லா கட்டுமானங்களை இடிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் கே. ராஜசேகர் அடங்கிய அமர்வு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளியில் உள்ள அனுமதியில்லாத கட்டுமானங்களை மே மாதம் இடிக்க உத்தரவிட்டனர். அடுத்த கல்வியாண்டு துவங்கும் முன் அனுமதியில்லாத கட்டுமானங்களை இடிக்கும் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அமித்ஷாவை நேரில் சந்தித்தே ஆக வேண்டும் என அடம்பிடித்த அகோரியால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனியார் நட்சத்திர விடுதி முன்பு ஆட்டோவில் வந்து இறங்கிய அகோரி ஒருவர் இந்தியா அமெரிக்காவை ஆதரிப்பதை கண்டித்து அமித்ஷாவை சந்தித்து பேச வேண்டும் என்று அடம் பிடித்தார். அவருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அதே ஆட்டோவிலேயே திருப்பி அனுப்பி வைத்தனர். வன்னியர் சங்க மாநில செயலாளர் சேலம் கார்த்திக் சென்னை அக்கரையில் உள்ள அன்புமணி வீட்டிற்கு சென்று ஆலோசனையில் ஈடுபட்டார். 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திய பின் அவர் புறப்பட்டு சென்றார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இனிமேல் நானே தலைவராக செயல்படுவேன் என்று கூறியிருந்த நிலையில் அன்புமணியை அவர் சந்தித்து பேசினார். முன்னதாக ராமதாஸை சந்திக்க சென்ற வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்திக்கிற்கு அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மக்களின் கொதிப்பை அடக்க ஆளுநரை மாற்றுவது தவிர வேறு வழியில்லை என்று காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் நேற்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுநரின் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாகவும் வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்து வரும் 16ஆம் தேதி கேரளாவில் பேரணி நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுக்கும் ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. பேருந்து இயக்கம் தொடர்பாக தினசரி கண்காணிக்க வேண்டிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தினசரி இயக்கப்பட வேண்டிய பேருந்துகளுக்கு ஒரு நாள் முன்னதாக கண்ட்ரோல் சார்ட் தயார் செய்து ஓட்டுநர் நடத்துனர்களிடம் கையொப்பம் பெற வேண்டும் என்றும் பீக் அவர்ஸ் நேரத்தில் இயக்கப்படும் ஜெனரல் ஷிப்ட் பேருந்துகளை எக்காரணம் கொண்டும் சிங்கிள் ஷிப்டாக இயக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகூர்த்த நாட்களில் அனைத்து பேருந்துகளையும் இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி நகைகளை தங்க நகை என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியில் அசோக்குமார் என்பவர் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு வந்த நபர் 2 சவரன் கவரிங் நகையை அடகு வைத்து 85,000 ரூபாய் பெற்றுச் சென்றுள்ளார். பின்னர் அது கவரிங் நகை என்று தெரிய வந்ததை அடுத்து அசோக்குமார் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்ட நபர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரின் தம்பி சுரேஷ்குமார் என்பதும் இவர் கார்த்திக் என்ற போலி பெயர் கொடுத்து அடமானம் வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாகவும் இருப்பினும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூரில் மெத்தபெட்டமைன் என்னும் போதைப் பொருளை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வில்லிவாக்க பகுதியில் மெத்தபெட்டமைன் என்னும் போதைப் பொருளை சிலர் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் ஐசக் ராபர்ட் மற்றும் ரிதேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து 7 கிராம் மெத்தபெட்டமைனை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை செய்த போது கரண் மற்றும் அசாருதீன் ஆகியோரிடம் இருந்து போதைப் பொருளை வாங்கியது தெரியவந்தது. இந்நிலையில் அவர்களை தீவிரமாக தேடி வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட 2 மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் மீன்பிடி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் சுமார் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று 2வது நாளாக 1000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு படகு மற்றும் ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
புதுச்சேரியில் பேருந்தில் அமர்ந்திருந்த ஓட்டுநரை இளைஞர் கத்தியால் வெட்டிவிட்டு செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செலிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்பவர் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வரும் நிலையில் அவர் கடந்த 8ஆம் தேதி சோரப்பட்டு பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் பேருந்திற்குள் சென்று ஓட்டுநர் முத்துக்குமரனை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடி அருகே பயிற்சிக்காக வரும் மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் துறையேரி பகுதியில் செயல்பட்டு வரும் தாஸ் நர்சிங் கல்லூரி மாணவிகள் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக பயிற்சிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் பயிற்சிக்காக வரும் மாணவிகளிடம் மருத்துவமனை உரிமையாளர் ஜாவேத் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் புகார் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான 15 வழக்குகள் கோவை சைபர் கிரைம் போலீசுக்கு மாற்றப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் மீது திருச்சி, சேலம், உதகை உட்பட தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் 15 வழக்குகள் உள்ளன. இதனால் விசாரணைக்காக அவரை ஒவ்வொரு பகுதிக்கும் அழைத்து செல்வதில் சிரமம் இருப்பதால் அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்திற்கு மாற்றக்கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அனைத்து வழக்குகளையும் கோவை மாநகர் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு மாற்றி உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3880 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். கிராமப்புற மேம்பாட்டை மையமாக கொண்ட 130 குடிநீர் திட்டங்கள், 100 புதிய அங்கன்வாடி மையங்கள், 356 நூலகங்கள் உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவின் ஆன்மா அதன் பன்முகத்தன்மையில் இருப்பதாகவும் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியம் இரண்டையும் ஒன்றாக சுமந்து இந்தியா முன்னேறி வருவதாகவும் கூறினார். சென்னை ஆலந்தூரில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரி கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் பள்ளிவாசலில் இருந்து வெளியே வந்த இஸ்லாமியர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கமிட்டனர். சென்னை ஆலந்தூர், வேளச்சேரி, ஆதம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீடாக 806 கோடி ரூபாய் வழங்க வேண்டியிருப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஆலை அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி இருவர் கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக வருவாய்த்துறை செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வரை 806 கோடியே 22 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டியிருப்பதாகவும் இந்த தொகைகளை விரைந்து வழங்க ஏதுவாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கு விசாரணையை ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். சென்னை எண்ணூரில் உடல்நிலை பாதித்த ரயில்வே ஊழியரை ஆம்புலன்ஸில் ஏற்க மறுத்து வாகன ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. எண்ணூர் ரயில்வே நிலையத்தில் உள்ள டிக்கெட் கவுண்டரில் பிரசாத் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் பணிக்கு வந்த அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் பிரசாத்தை வாகன ஓட்டுநர் வாகனத்தில் ஏற்ற மறுத்த நிலையில் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அடுத்து வாகன ஓட்டி பிரசாத்தை வாகனத்தில் ஏற்றிச் சென்றார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பூ பெய்திய காரணத்தால் பள்ளி மாணவி தனிமைப்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு பள்ளி நிர்வாகத்தினர் ஆஜராகவில்லை என்று மாணவியின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கோட்டையன் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி பூ பெய்திய காரணத்தால் 2 நாட்கள் வகுப்பறைக்கு வெளியே வைத்து தேர்வு எழுத வைக்கப்பட்டார். இதுகுறித்த வீடியோ இணையத்தில் வெளியானதை அடுத்து போலீசார் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து விசாரணைக்கு பள்ளி நிர்வாகம் தரப்பில் யாரும் ஆஜராகாததால் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாணவியின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் திரையரங்கில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக பவுன்சரை திமுக கவுன்சிலர் ஒருவர் உட்பட 3 பேர் கத்தியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் விருதுநகர் ராஜலட்சுமி திரையரங்கில் நேற்று வெளியான நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக பவுன்சருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த விருதுநகர் திமுக கவுன்சிலர் மணிமாறன் மற்றும் அவரது நண்பர்கள் இருவர் இணைந்து திரையரங்கிற்கு வெளியே வைத்து பவுன்சர் தனுஷை கத்தியால் சரமாரியாக தாக்கினர்.
பவுன்சர் தனுஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பிரதேசத்தின் அசோக் நகர் மாவட்டத்தில் உள்ள ஆனந்த்பூர் தம்மில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். ஆனந்த்பூர் தம் ஆன்மீக மற்றும் நன்கொடை உதவிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளை மூலம் நாடு முழுவதும் ஆன்மீக மையங்கள், மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் நிறுவப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இசாகாரில் உள்ள குருஜி மகாராஜ் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்தார். துக்கம் கூட ஆன்மீக மையத்தில் நுழைய தயங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் அசோக் நகர் மாவட்டத்தில் உள்ள ஆனந்த்பூர் தம் ஆன்மீக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆன்மீகத்தின் மையமாக விளங்கும் ஆனந்த்பூர் தம் ஒரு புண்ணிய பூமி என்றும் இங்குள்ள ஒவ்வொரு துகள்களும் துறவிகளின் தவத்தால் புனிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் துக்கம் கூட இங்கு நுழைய தயங்குவதாகவும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். ராஜஸ்தானில் பறக்கவிடப்பட்ட ராட்சத பலூனின் கயிறு அறுந்து பலூன் இயக்க நிறுவன ஊழியர் உயிரிழந்தார். பலூன் நிறுவனத்தின் 35ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் போது பலூனை இயக்கும் ஊழியர் வாசுதேவ் காத்ரி என்பவர் பலூனின் ஒரு பக்க கயிற்றை பிடித்தபடி தரையில் நின்றிருந்தார். அப்பொழுது எதிர்பாராமல் ராட்சத பலூன் வான் நோக்கி பறக்க தொடங்கியது. சுமார் 100 அடி உயரத்திற்கு காற்றில் இழுத்து செல்லப்பட்ட அவர் கயிறு அறுந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாசுதேவ் காத்ரி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தற்பொழுது அவர் கீழே விடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் பசிம் விஹாரில் கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஓட்டுநர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மர்ம நபர்கள் காரின் மீது சுமார் 6 முதல் 10 சுற்றுகள் சுட்டதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் ராஜ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியதோடு குற்றத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியதில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கதுவா மாவட்டத்தின் சன்யால் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் கிஷ்த்வாரில் நடைபெற்ற மோதலில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் நிர்மல் வனப்பகுதியில் காணாமல் போன பெண்கள் 4 பேரை போலீசார் மீட்டனர். தெண்டி இலைகளை சேகரிப்பதற்காக பெண்கள் 4 பேர் நிர்மல் வனப்பகுதிக்கு சென்ற நிலையில் வழி தவறி காணாமல் போயினர். தொடர்ந்து உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 50 பேர் அடங்கிய காவல் சிறப்பு குழு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு 4 பெண்களையும் மீட்டனர். இதனையடுத்து சொந்த ஊருக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர்களுக்கு கிராம மக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். ஹரியானாவில் உள்ள டெல்லி ஹிசார் தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மீது டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். ஹிசார் நகரத்தை நோக்கி இருசக்கர வாகனத்தில் தம்பதிகளான கிருஷ்ணா மற்றும் சகுந்தலா ஆகியோர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ராய்ப்பூர் சவுக்கை என்ற இடத்தின் அருகே இருசக்கர வாகனத்தின் ஓட்டுநர் திடீரென்று பிரேக் போட்டதால் பின்னால் வந்து கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் தம்பதியினர் இருவரும் லாரியின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். டெல்லியில் உள்ள சீன தூதரகத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட திபெத்தியர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோதமாக திபெத்தை சீனா ஆக்கிரமித்ததாக கூறி திபெத் இளைஞர்கள் கண்டன முழக்கத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திபெத்திய கொடிகளையும் விடுதலையை கோரும் பதாகைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். பீகார் மாநிலம் பாட்னாவில் பேரணி அணிவகுப்பு நடத்திய காங்கிரஸ் தொண்டர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சு அடித்து விரட்டியடித்தனர். பீகாரில் இடம்பெயர்வு மாற்றத்தை நிறுத்தவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கவும் வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பாத யாத்திரை தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று பாட்னாவில் காங்கிரஸ் தொண்டர்கள் யாத்திரை நடத்திய நிலையில் போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியும் தண்ணீரை பீச்சு அடித்தும் கலைத்ததால் அந்த பகுதி போர்க்களமாக மாறியது. இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மே 4ஆம் தேதி வரை 5 போட்டிகள் கொண்ட தொடருக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது பெர்த் ஹாக்கி மைதானத்தில் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2 போட்டிகளிலும் அதனைத் தொடர்ந்து சீனியர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3 போட்டிகளிலும் விளையாட உள்ளன.
இதனையடுத்து மே 1, 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் உலகின் 5வது இடத்தில் உள்ள ஹாக்கி ரூஸுக்கு எதிரான 3 ஆட்டங்களில் விளையாட இருப்பதாக ஹாக்கி இந்தியா தெரிவித்துள்ளது. மியான்மரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது என்றும் இதனால் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த மார்ச் 28ஆம் தேதி மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டதுடன் 3600 பேர் உயிரிழந்தனர். 148 பேர் மாயமாகியுள்ள நிலையில் மீண்டும் அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரீபியன் தீவு நாடான சாண்டோ டொமிங்கோவில் கேளிக்கை விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 218ஆக உயர்ந்துள்ளது. கரீபியன் தீவு நாடான சாண்டோ டொமிங்கோவில் உள்ள பிரபல கேளிக்கை விடுதியில் கடந்த திங்கட்கிழமை இசை கச்சேரி நடைபெற்றது. இதில் அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள், பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 160 பேர் உயிரிழந்தனர். அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 218ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று நதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகும் வீடியோ வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் தனியார் ஹெலிகாப்டர் ஒன்று சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்றது. அப்போது நியூயார்க் நகரத்தின் ஹட்சன் நகர நதியில் மேலே செல்லும் போது விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 6 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 1400 புள்ளிகள் அதிகரித்து 75,200 புள்ளிகள் என்ற அளவில் வர்த்தகமானது. அதேபோல் தேசிய குறியீட்டு எண் நிப்டி 450 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து 22,850க்கு வர்த்தகமானது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பை தொடர்ந்து பங்குச்சந்தைகள் வார தொடக்கத்தில் கடும் வீழ்ச்சியை கண்டது. இதற்கிடையே சீனாவை தவிர இந்தியா உட்பட மற்ற நாடுகள் மீதான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் பங்குச்சந்தைகள் சற்று உயர்ந்துள்ளது.